விஜயோட அரசியலில் கரூருக்கு முன்னால் கரூருக்கு பின்னால் நம்ம பிரிச்சுக்கணும். விஜய் வில் பி டிஸ்ரப்டர்ன்றதை வந்து அவர் கெடுப்பார், தடுப்பார், உடைப்பார் வாக்குகளை. ஒரு நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிப்பது என்பது இனி அவருக்கு சாத்தியப்படுமா என்ற ஐயம் எனக்கு வலுவாகவே இருக்கிறது. விஜயோட அரசியலில் கரூருக்கு முன்னால் கரூருக்கு பின்னால் நம்ம பிரிச்சுக்கணும். நிச்சயமாக அந்த நெருக்கடி அவருக்கு இருக்கத்தான் செய்கிறது. அப்படி இல்லைன்னு நம்ம சொல்லுவது நம்மை நாம ஏமாற்றிக்கொள்வது, அல்லது அதிகபட்சம் அவர் வெளியில் வந்து இல்லை கரூருக்கு முன்னால் இருந்த அரசியல் நிலைப்பாடு தான் இப்போயும் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்லாம் அவர் சொன்னாருன்னா அப்போ தான் நம்ம பேச முடியும். அதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா now he has been pushed into a corner. He's fighting his back on the wall. அவர் வந்து ஒரு கார்னர் செய்யப்பட்டிருக்கிறார். அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதனால் கரூர் சம்பவம் நிச்சயமாக அரசியல் ரீதியான கூட்டணி கணக்குகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கின்றன என்று தான் நாம் பார்க்க வேண்டும். இதில் பெரும்பாலான விமர்சகர்கள் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிச்சயமாக அவர் போக மாட்டார்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க. எங்கே போக மாட்டார்? என்டிஏ கூட்டணிக்கு போக மாட்டார் அப்படின்னு சொல்கிறத பார்க்க முடியுது. இது வந்து வேணா அவர் வந்து ஜனவரிலேருந்து பிப்ரவரி வரைக்கும் அந்த பேச்சை அப்படியே வச்சுக்குவார், ஆனால் போக மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறத பார்க்க முடியுது. அகேன் ஹேஷியங்கள் தான், ஸ்பெகுலேஷன் தான். நான் பேசுகிறதும் ஸ்பெகுலேஷன், நீங்கள் பேசுகிறதும் ஸ்பெகுலேஷன். நீங்கன்னா அந்த கேள்வியும் சொல். நான் சொல்கிறது ஐமான லிமிட்டட் பாயிண்ட் விச் இஸ் இந்த சம்பவத்துக்கு பிறகு கரூருக்கு பிறகு அவருடைய அரசியல் ஒரு மாற்றத்தை சந்தித்திருக்கிறது. பழைய மாதிரி அவரால் இருக்க முடியாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு நேரத்தில் 2 எதிரிகளை சமாளிப்பது என்பது இனி அவருக்கு சாத்தியப்படுமா என்ற ஐயம் எனக்கு வலுவாகவே இருக்குது. தெளிவாக சொல்கிறேன். அந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. அவர் அலையன்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்படி போவாட்டி தான் ஆச்சரியம். போவார் நான் சொல்லலை, எல்லாமே ஸ்பெகுலேஷன். போவார்ன்றதும் ஸ்பெகுலேஷன், போகமாட்டார்ன்றதும் ஸ்பெகுலேஷன். போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக எனக்கு தெரிகிறது, பிகாஸ் ஆஃப் லாஜிக்கல் ரீசன்ஸ். அப்படி போகலன்னா அவருடைய பிரதான எதிரி திமுக, பிஜேபி கிடையாது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்றதெல்லாம் கதை. அவருக்கு ஒரே எதிரி திமுக தான். அதுவும் கரூருக்கு பிறகு அது மூர்தன்யமான எதிரியாக மாறிவிட்டது. அப்போ இனிமேல் அவர் ஈக்குவலாக பிஜேபி எதிரியாக பாவிக்க முடியுமான்ற ஐயம் எனக்கு இருக்கிறது, வெளிப்படையாக சொல்கிறது. ஆகவே இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, கூட்டணிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் என்று நான் பார்க்கிறேன். ஸோ பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியான ஒரு வெற்றியை வந்துட்டு பெற்றுவிடலாம் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட பாஜக கூட்டணி சேர்ந்தோன்னே திமுகவோட நிலைப்பாடாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு வெளியில் வந்து அப்படி தான் அவங்க காமிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடிஞ்சது. ஆனால் இந்த என்டிஏ கூட்டணிக்கு விஜய் அவர்கள் சென்று விடுவார்கள் அப்படிங்கிறப்ப இங்கே ஒரு பதட்டமான ஒரு விஷயமா பார்க்குறோமோ? டே ஒன்லேருந்தே விஜய் விவகாரத்தில் திமுக தோழமை கட்சிகள் எல்லாரையும் சேர்த்து திமுக மற்றும் நிலை வித்வான்களுடைய பதட்டத்தை நாம் தெளிவாகவே உணரலாம். ஒரு பக்கம் என்ன பேசுகிறாங்க, விஜய் அந்த பக்கம் போனாருன்னா அது வந்து தமிழ்நாட்டுக்கு, அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு எப்படி பிஜேபி பக்கம் போவார் அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு அவர் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆகிட்டார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. சிபிஐ கிட்ட போனது விஜய் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க, விஜய் அந்த பக்கம் போயிட்டால் எங்களுக்கு லாபம், ஏன்னா மைனாரிட்டி ஓட்டெல்லாம் இந்த பக்கம் வந்துடுன்றாங்க.